ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரே நாளில் இத்தனை சீக்வன்ஸ் ஃபோட்டோஸ் ஷேர் ஆகிருக்கு. ஆச்சரியம்தான். மகாநதி சீரியலில் இங்கே தாத்தா, நம்மளோட விஜய் அண்ட் காவேரி 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி, காவேரி ஃபோன் வச்சிட்ருக்காங்க. அதை விஜய் கேட்குற மாதிரியான சீக்வன்ஸ். ஒருவேளை விஜய் ஃபோனை எடுத்து நோண்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதனால தான் ஃபோன் கேட்குறாரு போல இருக்குது. இது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நிறைய லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸில் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு. இதை பார்க்கும்போது அப்கமிங்கில் 2 hours ஸ்பெஷல் எபிசோட் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இத்தனை கிளிப்பிங்ஸ் அங்கங்கே எடுத்துருக்கிறத பார்க்கும்போது தெரியலை. கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்கமிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி, ராகினி 2 பேரும் ஒன்றா உட்காந்து தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அதே போல் டைனிங்கில் நம்மளோட விஜய் அண்ட் காவேரி 2 பேரும் இருக்காங்க, தாத்தாவும் இருக்கார். விஜய் காவேரியை முறைக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு இந்த பிக்கை பார்க்கும்போது. தெரியலை என்ன அப்படின்ட்டு. நம்ம காவேரி வாய் தான் சும்மா இருக்காதே, வேணும்னே வம்பிழுப்பாங்க, ஏதாவது ஒன்று குண்டக்க மடக்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நர்மதா, யமுனா 2 பேருமே வந்திருக்காங்க. 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தாத்தா உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அந்த பக்கம் விஜய் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் காவேரி உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யமுனாவுக்கு விஜய் சொல்லிக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கை காமிக்கிற மாதிரி ஒரு பிக்குமே ஷேர் ஆயிருந்தது. யமுனா எதையும் யோசிக்கிற மாதிரியும், விஜய் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையாட்டுற மாதிரி இருக்குது. கன்ஃபார்மாக தெரியலை, பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. இன்னொரு பிக்கில் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரியான பிக்கை. அப்கமிங்கில் 2 hours ஸ்பெஷல் எபிசோட் வந்தால் நல்லா தான் இருக்கும். தெரியலை என்னன்ட்டு. பிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய எபிசோட்ஸ் ஷூட் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது. நல்லா ஸ்மூத்தான ஃபேமிலி ட்ராக்லாம் நிறைய காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.